சிந்தி கோலமயில் போய் வருவாயே கொஞ்சம் அற்புதமான கவிதை, அழகான வசன அடுக்கு. தங்களை எப்படி பாராட்டுவது என்றே தெரியவில்லை. ஆறில்லா ஊர், அழகில்லா பாவை, தேனில்லா மலர், சென்றலில்லா பூஞ்சோலை, அரிக்கனில்லா வானம், அழகு தமிழ் பாவில்லா இந்த அரசன் அவை, இவை அனைத்தும் பயனற்றது என்பார்கள். என்றாலும் புலவரே, தாங்கள் எமக்களித்த இந்த கவிதையினால் இந்த அரசனாவை சிறப்பிட்டது. எனவே நான் மனம் வந்தளிக்கும் இந்த பரிசை ஏற்றுக் கொள்ளுங்கள். புலவரே, தங்கள் ஊர் டென்மார்க். டென்மார்க் புலவரை பற்றி நான் பல முறை கேள்விப்பட்டிருக்கின்றேன். என்றாலும் இன்றுதான் நேரில் சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. அமருங்கள். அரச குரு அமர வேண்டிய இடத்தில் அந்த மண் தட்டிலே உணவண்ண வேண்டியவன் இந்த மனித சிம்மத்துக்கு அரிசிப்பதா? யார் இந்த பித்தன்? சாணக்கியனா யாராக இருந்தாலும் சரி, அரச குரு என்று தென்றக்கப்பட்ட ஜனது புண்ணாசத்தின் அருகே இதுவரை யாரும் நெருங்கியதில்லை. மரியாதையாக சொல்கின்றேன். ஆசனத்தை விட்டு கீழே இறங்கு. இந்த மிரட்டலை கண்டு அஞ்சுகின்றவன் இந்த அமைச்சர் மகேந்திரா. உங்கள் இருவரையும் வெகு சீக்கிரத்தில் மந்தாட்டிலே உணவுல செய்கிறேனா இல்லையா என்று பாருங்கள். அப்படியானால் நாட்டு மக்களை தவறான பாதையை வழிநடத்தி அவர்கள் அழிவுக்கு வழிதுகள் அர்ப்பணிய இல்லை தோண்டன். உன்னை போல் காட்டு கூச்சல் போடுவதால் இந்த நாட்டு அரசு உனக்கு பணியாது. நாட்டு மக்கள் நமது உடைமை, அவர்களை வழிநடத்துவது நமது கடமை. நீ இடையில் தலையிட்டு அழிவது உமது மடமை. ஜெகமஞ்சம் பெறலாம் நீ, இகவோ சோதிபதியாம் நீ. வாழும் கூடிய வேலுக்கு வணங்காத தலைகளையும் வணங்க வைக்கும் வீரனாம், தீரனாம், சூரனாம். இத்தனை போலக்கு முடிய நீ கேவலம். இளையவன் உன்னை இகழ்ந்து வைக்க அதனை பொறுத்துக் கொண்டிருக்கின்றாய். பாசத்துக்குரிய முதலெழுத்த பாகப்பிரிவினால் ஏற்பட்ட விபத்து. அந்த சிறியவனுக்கு பெரும்பங்கை கொடுத்து விட்டு இந்த பெரியவனுக்கு சிறுவாங்க தந்தால் அப்படி. அந்த கலையன் இன்று இளைஞனை போடுகின்றான், எக்காலம் விட்டு பேசுகின்றான். அவனை யாரை? அந்த பிரிதிவியை, அமைச்சரை, அவனது ஆணவத்தை அடக்குமனை, அகம்பாவத்தை ஒடுக்குமனை. உறக்கம் இல்லை, உயர்வில்லை, சிறப்பில்லை. இப்படி இருக்கும் போது அப்படி ஏன் பேசுகிறது கேட்கிறீர்களா? நான் முதியவன், அவன் இளையவன். இதை தெரிந்துமா புதியவர்கள் போல் பேசுகிறீர்கள்? அண்ணா, நீங்கள் எல்லாம் தெரிந்தும் செய்ய திராதவர்களை செய்து விட்டீர்கள். ஊரில் சூதும் வாதும் வேதனை செய்யும் என்பார்கள். பொன்னும் பொருளும் முத்தும் பொற்கவசங்களும், ஏன் போக விலாசங்கள் போயிருந்தாலும் கூட நாம் சித்தம் கலங்க மாட்டோம். ஆனால் எங்கள் தர்ம பத்தினி ஆகிய திரௌபதியை வைத்து நீங்கள் பஞ்ச மனிதர்களை அந்த செயலை இணைக்கும் பொழுதுதான் நமது சித்தம் கலங்குவது. அப்பேற்பட்ட கொடுமையான செயலை செய்த உங்கள் கரங்களை தீயினால் தான் சுட்டு சாம்பராக்க வேண்டும். ஜாதவா எடுத்து வாழ்ந்த தீக்கொலை. அந்த சரி, அடுத்த போட்டு